மகாபாரத போறப்ப கிருஷ்ணர் பீஷ்மரை கொல்ல தேர்ச்சக்கரத்தை எடுப்பாரு. ஆனா அந்த சமயம் அர்ஜுனன் கிருஷ்ணரை தடுத்து நிறுத்துவாரு. ஒருவேளை கிருஷ்ணரும் பீஷ்மரும் சண்டை போட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பீஷ்மர் முதல் 2 நாள் போர்ல பாண்டவர்கள் கூட சண்டை போடும் போது அவருடைய முழு பலத்தை பயன்படுத்தி சண்டை போட மாட்டாரு. இதனால துரியோதனன் ரொம்பவே கோவப்பட்டு பீஷ்மரை கடுமையான வார்த்தைகளால காயப்படுத்துவாரு. இதனால பீஷ்மர் ரொம்பவே பொங்கி எழுந்து அடுத்த நாள் மகாபாரத போர்ல பாண்டவர் சேனை கொண்டு குவிச்சாரு. அந்த சமயம் போர்க்களத்துல அர்ஜுனனும் பீஷ்மரும் சந்திப்பாங்க. என்னதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செஞ்சிருந்தாலும் அர்ஜுனன் அவரோட முழு பலத்தை பயன்படுத்தி பீஷ்மர் கூட சண்டை போட மாட்டாரு. இப்படியே போச்சுன்னா பீஷ்மர் பாண்டவர்களை கொண்டு போரை முடிச்சிருவாருன்னு கிருஷ்ணர் உணர்வாரு. இதனால கிருஷ்ணர் பீஷ்மரை கொல்ல கீழே இருந்த தேர்ச்சக்கரத்தை எடுப்பாரு. அந்த தேர்ச்சக்கரம் சுதர்சன சக்கரமா மாறும். ஆனா அர்ஜுனனும் கிருஷ்ணரோட காலை பிடிச்சு தடுப்பாரு. கிருஷ்ணரோட கோபத்தை பார்த்து பீஷ்மர் அவரோட ஆயுதத்தை கீழே போட்டு சரணடைவாரு. ஒருவேளை கிருஷ்ணரும் பீஷ்மரும் சண்டை போட்டு இருந்தா கிருஷ்ணரோட தாக்குதல பீஷ்மரால 1 நிமிஷம் கூட தாக்கு பிடிச்சிருக்க முடியாது.